சம்பாதிக்க விட அந்த பணத்தை எப்படி நம்ம சேமித்து வைக்கிறது, அந்த பணத்தை எப்படி நம்ம முதலீடு செய்யறது ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோல மாசம் 25,000 பணம் சம்பாதிக்கணும்னா அந்த பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ எண்ட்ல ஒரு சூப்பரான போனஸ் டிப்ஸ் கொடுத்திருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஹாய் buddies, வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பூபாலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய சம்பளத்தை 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். 50%, 30%, 20%. இந்த 50%த்துல உங்களுடைய அத்தியாவசிய தேவை பூர்த்தி செஞ்சுக்கலாம். உணவு, வீட்டு வாடகை செலுத்துதல், மின்சாரத்துக்கு இந்த 50% எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பொருட்களை இந்த 30% வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம கேஜெட் வாங்குறோம், இல்ல நம்ம பிடிச்ச ஒரு துணிமணி வாங்கிக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த 30% பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். மீதி 20% இருக்கும் பாத்தீங்களா, இந்த 20% பாத்தீங்கன்னா நீங்க சேமிச்சு வைக்கணுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பங்கு சந்தை முதலீடு செய்யலாம், இல்லைன்னா தங்கத்துல முதலீடு செய்யலாம், இல்லைன்னா நிலத்துல முதலீடு செய்யலாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, மாதம் 25,000 சம்பாதிக்கணும்னா 12,500 ரூபாய் உங்க அத்தியாவசிய தேவைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 7,500 ரூபாய் உங்க விருப்ப செலவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மீதி 5,000 இருக்கும் பாத்தீங்களா, அந்த 5,000 நீங்க சேமிப்பா வச்சுக்கலாம், இல்ல எதிலாச்சும் நீங்க முதலீடு செய்யலாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய சிறிய தொகையை கூட பாத்தீங்கன்னா நீங்க சேமிச்சு வைக்கலாம். அதாவது ஒரு 100 ரூபாய் டெய்லி சேமிக்கிறீங்கன்னா 30 நாள் கணக்கிடும் போது 3,000 ரூபாய் ஆகிறது. இல்ல ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சேமிக்கிறீங்கன்னா மாசம் 6,000 சேமிச்சிடலாம். 300 ரூபாய் சேமிச்சீங்கன்னா மாசம் பாத்தீங்கன்னா 9,000 சேமிக்கலாங்க. இப்படி சின்ன சின்ன அமௌண்ட் நீங்க சேகரிச்சா கூட ஒரு பெரிய அமௌண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குதுங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா வங்கி சேமிப்புங்க. உங்களுடைய பணத்தை வங்கி மூலமா கூட பாத்தீங்கன்னா நீங்க சேகரிக்கலாங்க. பிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், PPF, அதாவது பப்ளிக் ப்ரொவைட் ஃபண்டுங்க. இதுல கூட உங்களுடைய பணத்தை நீங்க சேமிக்கலாங்க. பிக்ஸ்ட் டெபாசிட்ல உங்க பணத்தை 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்களா, உங்களுக்கு மாசம் மாசம் பாத்தீங்கன்னா வட்டி கிடைக்குங்க. இதே ரெக்கரிங் டெபாசிட்ல நீங்க ஒரு 2,000 மாசம் கட்டும் போது 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 1,50,000 லட்சமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி கிடைக்குங்க. பப்ளிக் ப்ரொவைட் ஃபண்டுங்க, அதாவது PPFல நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீண்ட கால தேவைக்கு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்குங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா சிறிய முதலீடுங்க. உங்களுடைய பணத்தை ஒரு சின்ன முதலீடு மூலமா கூட நீங்க ஒரு பெரிய லாபம் வரையும் பாத்தீங்கன்னா சம்பாதிக்கலாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஒரு பெரிய லாபம் கிடைக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை தங்கம் வாங்குறதுக்கு பதிலா டிஜிட் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஐந்தாவதா பாத்தீங்கன்னா கடன் வாங்குறதையும் லோன் வாங்குறதையும் முழுமையா தவிர்த்துனுங்க. கிரெடிட் கார்டை தவறா பயன்படுத்தினா அதிக வட்டி கட்ட நேரிடுங்க. அதே மாதிரி முழுமையா EMI கட்டுறதை முழுசா நிப்பாட்டிடுங்க. மாசம் மாசம் EMI கட்டும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பணத்தை சேகரிக்க முடியாதுங்க. உங்களுடைய பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி தனித்தனியா பாத்தீங்கன்னா பிரிச்சு வைக்கணுங்க. வாடகைக்கு ஒரு 5,000, உணவுக்கு 4,000, சுற்றுலா பயணத்துக்கு ஒரு 3,000 தேவைப்படும். இந்த மாதிரி உங்க பணத்தை நீங்க ஷெட்யூல் போட்டு செலவு பண்ணும் போது ஒரு நல்ல சேமிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. ஏழாவதா பாத்தீங்கன்னா அடிக்கடி தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை செலவு பண்றதை முழுமையா தவிர்க்கணுங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆஃபர் போடுறாங்க, டிஸ்கவுண்ட் போடுறாங்க, நம்ம அதுல மயங்கி நம்மளுடைய பணத்தை செலவு பண்றோம் பாத்தீங்களா, அது மிக மிக தவறுங்க. தேவைப்படும் விஷயத்துக்கு மட்டும் பணத்தை செலவு பண்ணுங்க. இந்த வீடியோட கோல்டன் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பணத்தை சேமிங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலவு பண்ணுங்க. மாத சம்பளம் வந்த உடனே அந்த பணத்துல 5,000 இல்லைன்னா 6,000 சேமிச்சு வச்சீங்கன்னா 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 10 லட்சமா மாறக்கூடிய தன்மை இருக்குங்க அந்த பணத்துக்கு. நீங்க இப்பவே சேமிக்க தொடங்குனீங்கன்னா உங்க எதிர்காலங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்டா இருக்குங்க. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் பணத்தை செலவு பண்றதுக்கு நம்ம யோசிச்சு செலவு பண்ணுங்க. என்னபடி எப்படி பணத்தை சேமிக்கணும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்க டெய்லியும் பார்க்கணும்னா எங்களுடைய யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. நிறைய ஷாப் பத்தி ப்ரமோஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி சூப்பரான பிசினஸ் வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.